ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மூலிமா தமிழக பிரதிநிதியாக திரு வெங்கட் நாராயண் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. நியமித்தது பார்த்திங்கன்னா தமிழக பிரதிநிதியாக டெல்லிக்கு. இது எந்த விதத்தில் அவர் தமிழக பிரதிநிதியாக அறிவித்தாங்கன்னு தெரியல. அவர் தமிழ்குடி சாதியா இல்லை தமிழ்நாடு ஏதாவது பண்ணியிருக்காரா, இது தொண்டு நிறுவனத்தில் ஏதாவது இருக்காரா? தமிழ் சாதிகள் 1000 இருக்க, தமிழ் குடிகள் இருக்க, எங்கேயோ பிறந்த ஒருத்தரை தமிழே தெரியாதவரை கூப்பிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியாக எப்படி இதை அனுப்புனீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ எவ்வளவோ தன்னார்வர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஒருத்தர் போட்டிருக்கலாம், யாரை வேணாலும் போடலாம். அது உங்களுடையது. மொத்தத்தில் ஒரு தமிழனாக இருக்கணும். உங்கள் கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. உயிரியே கொடுக்குற அளவுக்கு உண்டான வெறிக்குண்டான ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொண்டனை தூக்கி நீங்கள் போட்டிருக்கலாம் தமிழக பிரதிநிதியாக. ஏன் தொண்டு நிறுவனத்தில் தமிழ்னு சொல்லி தமிழுக்காகவே உயிரை விட்டு எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, எத்தனையோ போராளிகள் இருக்காங்க, எத்தனையோ இராணுவ வீரர்கள் இருக்காங்க, நாட்டுக்காக உயிரையே கொடுத்து இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் போட்டிருக்கலாம். உங்கள் நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கள யாரையோ ஒருத்தர் போட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கூட ஒருத்தரை போட்டிருக்கலாம். என்ன அது எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டு சேர்ந்த தமிழே தெரியாதவர் தமிழ்நாட்டுக்கு போய் என்ன பேச போகிறாரு, அவர் என்ன நீதி என்ன பண்ண போகிறாரு, இது எனக்கு தெரியல. ஆகையால் தமிழக அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்து இவரை திரும்ப பெற்று வேறு ஒருத்தர் போடணும். அது மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாய்க்குள்ளே கொண்ட முதலமைச்சர் தான் இது பண்ணணும். எதிர்கட்சிகள் பேரளவுக்கு தான் இருக்கிறாங்க. அது ஏதோ பொத்தாம் முதுவாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு வலிமையான கண்டனத்தையும் எதிர்கட்சிகள்னால் கேள்வி கேட்குறது தான் எதிர்கட்சி. நல்லதை வரவேற்கணும், கெட்டதுன்னா எதிர்க்கணும். நல்லதை எதிர்க்கிறீங்க, கெட்டதையே கண்டுக்காமல் விட்டு போயிடுறீங்க. இது எந்த விதத்தில்? திராவிட கட்சிகள் இப்படி தான் பண்ணாங்க. ஆந்திராக்காரனும் இல்லை, சாமி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து திணிச்சாங்க. அதனால தான் திராவிட கட்சிகள் 60 வருஷமாக அவங்களுடைய ஒரு மாற்றம் வேணும்னு தான் இப்போ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் ஒரு கர்நாடகா சார்ந்த கர்நாடகா முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பராகிய இருக்கிற வெங்கட் நாராயணன் நீங்கள் தமிழக பிரதிநிதியாக கொடுத்துருக்கீங்க. இது எந்த விதத்தில் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இதுவே நீங்கள் ஒரு ஜோதிடரை போட்டிங்க, அரசு இதழில் வெளியிட்டீங்க, ஒரு ஜோதிட கவர்மெண்ட் இதுக்கு பண்ணீங்க. அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கங்கிறது தான் என் கேள்வி. தமிழ்நாட்டை சார்ந்து இல்லாத ஒருத்தரை நீங்கள் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக முதலமைச்சர் போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லையா? ஜோதிடர் போட்டதுக்கு என்ன நட்டம், என்ன லாபம்? அது அவர் பர்சனலுக்கு போட்டிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், ஓகே. இப்போ தமிழக பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை போட்டிருக்காங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது எது? ஆனால் அன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், தாய்மாமன் சீர்திட்டத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நவீனப்படுத்துறதுக்கு சொல்லலாம், அதை பண்ணலாம். சட்டசபையில் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அது எதிர்ப்பு, அது இதெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே பெரிய தவறாகவே தெரியலையா? ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும், ஒரு தமிழ் சாதி தான் ஆளணும். வாழ்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு, அதை நான் தப்பு சொல்லலை. ஆள்றதுக்கு தமிழ் சாதி தமிழ் குடியுரிமை விட்டவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ போட்டிருக்கீங்க, அவர் யார்? சேர சோழ பாண்டியர்கள் வம்சமா, இல்லை அவங்க சன்னதிகள் வந்தவங்களா, இல்லை தமிழ் உயிரியை விட்ட குடும்பத்தை சார்ந்தவங்களா, இல்லை தன்னார்வர்களா, இல்லை யார்? இதை தமிழக கவர்மெண்ட்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உங்கள் கோடான கோடி ரசிகர் இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தரை போடுங்க. உங்கள் நண்பர்கள் உயிர் இருக்கிறாங்க, உங்களுக்காக உயிரியே கொடுக்குற ரசிகர் இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தர் போடுங்க. எவ்வளவு தியாகிகள் இருக்காங்க, அவங்கள போடுங்க. எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டு தமிழ் மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாத நீங்கள் போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வரீங்க, எவ்வளவோ முன்னெடுப்பு கொண்டு போகணும், புதிய அறிவிப்புலாம் வரீங்க. ஆனால் இது காலம் நிறையா நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது எந்த விதத்தில் நல்லதுன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் நல்லது செஞ்சால் வரவேற்பேன், ஏதாவது தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டுவோம். ஆக மொத்தத்தில் ஒரு தமிழன் நான் வரணும். தமிழக கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு என் வேண்டுகோள் என்னென்னா,
இதை மறுபரிசீலனை செய்து வேறு ஒரு இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பிரதிநிதியாக, ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஒரு தமிழன் தான் இருக்கணும். ஒரு தமிழ்நாட்டுக்கு, ஒரு தமிழனுக்கு, ஒரு தமிழ் சாதிக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா எவ்வளவோ பேர் திராவிட கட்சிகள் 1000 வித காயத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை. நீங்கள் எவ்வளோ மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதை மறுபரிசீலனை செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனவே தமிழக முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், இது ஒரு நினைவூட்டுதல். அவரை வேறு ஒரு நண்பர், வேறு ஒருத்தர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களை இது பண்ணினா நன்றி, வணக்கம்.